வணக்கம். ஓஷோ உலகம். வாழ்க்கையில் நாம் சந்தோஷம் உள்ள மனிதனாக இருக்கிறோமா அல்லது கவலைகள் நிறைந்த மனிதனாக இருக்கிறோமா? நாம் மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறோமா அல்லது சோக வெள்ளத்தில் தவித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றது நமக்கு தான் தெரியும். யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வெளியே இருக்கவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் நாம் அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லை. வெளிப்படையாக வெளியே பார்க்குறதுக்கு அப்படியே புன்னகை ததும்பும் உதடுகளோடு நாம் இருந்தால் கூட நம்ம மனசுக்குள்ளே 1000 சோகங்கள் இருக்கின்றன, 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அப்படியே எப்பவும் போல் இயல்பாக நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவருக்கு என்னங்க ஏதாவது பிரச்சனையா? எப்போவுமே சிரிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கார், சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, எப்போவுமே ஏதாவது பிரச்சனையாக அவருக்கு, ஏதாவது வாழ்க்கையில் வேதனையா, இல்லாட்டி அவர் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு. ஆனால் அந்த அமைதியாக மென்மையாக யாரிடமும் எதுவும் பேசாமல் அப்படியே இயல்பாக இருக்கக்கூடிய பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்காங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உடனே தாவி குதிக்கணுமா, துள்ளணுமா, பாயணுமா, சிரிக்கணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அது தேவையில்லை. அதனால் எப்படின்னா புன்னகை ததும்பும் உதடுகளுடன் நம்ம இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியில் இருக்கோம், நம்ம உற்சாகத்தில் இருக்கோம்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு மென்மையாக அமைதியான குணத்துடன் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் சோகத்தில் இருக்கிறான், கவலைகளில் இருக்கிறான், பிரச்சனைகள் இருக்கிறான் என்ற அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய மனிதன் சந்தோஷமாகத்தான் இருக்கிறான் அப்படின்றதும் அர்த்தம் அல்ல. இதை ஓஷோ தன்னுடைய நூலில் இந்த விஷயத்தை விளக்குவதற்காக ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு கூறுகிறார். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ஜான் மில்டன், உலக புகழ்பெற்ற கவிஞர் ஜான் மில்டன், பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் ரிகைன்டு அப்படின்ற புகழ்பெற்ற காவியங்களை எழுதிய ஜான் மில்டன். அந்த ஜான் மில்டன் பிறவியிலேயே அவருக்கு கண் பார்வை கிடையாது, பார்வை சக்தி கிடையாது. அந்த பார்வை சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜான் மில்டன் எழுதியதான் உலக புகழ்பெற்ற காவியங்களான பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் ரிகைன்ட். இந்த 2 மகத்தான காவியங்கள். அது அப்படியே இந்த ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிட்டாலே இந்த புத்தகங்கள் இம்மீடியட்டாக நம்மளுடைய ஞாபகத்தில் வந்துவிடும். அந்த அளவிற்கு கோடிக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருப்பவர்கள் இந்த 2 நூல்களையும் கரைத்து குடித்து ஜான் மில்டன் அவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் சாகா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜான் மில்டனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ரொம்ப நாளாக பல வருடங்கள் திருமணமே செய்யாமலே இருந்தார். ஏன்னா கண் பார்வை கிடையாது, பார்வை சக்தி கிடையாது. திருமணம் செஞ்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம அப்படியே தனியாகவே வாழ்ந்துட வேண்டியதுதான். தேவையில்லாமல் ஒரு மனைவியை திருமணம் செஞ்சு இல்வாழ்க்கைகள் கொண்டு வந்து அவங்களையும் கவலைப்பட வைத்து நம்ம கூட வாழ்ந்து அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி நீண்ட காலமாக அவர் திருமணமே செய்யாமல் தான் இருந்தார். பின்னாடி ஒரு குறிப்பிட்ட சூழல் வந்த பிறகு அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அளவிற்கு ஒரு சூழல் உண்டாக்கி விட்டது. திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் பார்வை சக்தியெல்லாம் இருக்கக்கூடிய பெண் தான், கண் பார்வையெல்லாம் இருக்கக்கூடிய பெண் தான். அவங்க கண் பார்வை இல்லாதவங்கெல்லாம் கிடையாது, கண் பார்வையெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்படி வச்சுங்க, அழகான பெண். ஆரம்ப நாட்களில் அந்த இல்வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருந்துச்சு. காலப்போக்கில் நாட்கள் செல்ல செல்ல செல்லத்தான் அந்த இல்வாழ்க்கை எந்த அளவிற்கு துயரம் நிறைந்தது, சிக்கல்கள் நிறைந்தது அப்படின்றதையே ஜான் மில்டனை உணர்ந்தார். இந்த பெண்ணை திருமணம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆரம்பத்தில் அவள் நல்லவளாக தான் இருந்தா, ஆனால் காலப்போக்கில் தான் அவளுடைய குணம் என்ன அப்படின்றதே இப்போவே நமக்கு தெரியுது. முதல்ல இது தெரியாமல் போச்சே அப்படின்னு. என்ன மேட்டர்னா, இவர் கண் பார்வை இல்லாதவர் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிகமாக பேச மாட்டார் ஜான் மில்டன். அந்த பெண் இவருடைய குணத்திற்கு நேர் எதிர். அவங்க நம்ம வாயாடின்றோம்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே 24 hours வாய் மூடியே இருக்காது. எப்போவுமே பேச்சு 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 பேச்சு, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது, வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சண்டை போடுறது. கடைசியில் என்னாச்சுன்னா, திருமண வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லாமலே போச்சு. எந்த விஷயமாக இருந்தாலும் ஜான் மில்டனுடைய கருத்தை எதிர்த்து பேசுகிறது, ஜான் மில்டனுடைய கருத்துக்கு முரண்பாடாக பேசுகிறது, ஜான் மில்டனை வாக்குகளால் வார்த்தைகளால் தாக்குவது,
இப்படின்றது ஆகிப்போய் 2 பேருக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை போர் அப்படின்றல சொற்போர் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஜான் மில்டன் கம்மியாக பேசினா கூட அந்த பெண் விடுவதாக இல்லை. அவரை ஒரு வழி பண்ணி அப்படின்றல அந்த அளவிற்கு தன்னுடைய கடுமையான பேச்சால், கடுமையான சொற்களால், கடுமையான சொற்பொழிவால் அவரை தாக்கி அவரை அப்படியே கூனி குறுகி உட்கார வச்சு அப்படின்ற அளவுக்கு ஆகி இவருக்கே வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜான் மில்டனுடைய நண்பர் ஒருவர் இவங்க வீட்டுக்கு வந்தார். அவர் வந்த உடனே அப்படி வெளியேருந்து வர்றாருல, வரும்போதே வீட்டு வாசலில் ஒரு பூச்செடிக்கு பக்கத்தில் இந்த அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரோஜா செடிக்கு பக்கத்தில் ஜான் மில்டனுடைய மனைவி. அவர் வந்த நண்பரை பார்த்தோன்னே அந்த அம்மா அப்படியே புன்னகை ததும்பும் உதடுகளுடன் அவரை பார்த்தாங்க. இவரும் அந்த அம்மாவை பார்த்தாரு. ஜான் மில்டனுடைய மனைவி எந்த அளவிற்கு ஒரு பேரழகியாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினச்சார். ஜான் மில்டனுக்கு பார்வை சக்தி கிடையாது, பார்க்கும் சக்தி இல்லாமல் இருந்தால் கூட எப்படிப்பட்ட பேரழகி மனைவியாக கிடைத்திருக்கிறாள் அப்படின்னு நினச்சி, இந்த ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரழகியா, இப்படிப்பட்ட ஒரு தேவதையை போன்ற மனைவியா, நம்ம நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி அந்த ஆள் நினச்சிக்கிட்டே உள்ளே போனான். உள்ளே போய் ஜான் மில்டன்கிட்ட போய் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, மில்டன் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் கொடுத்து வச்ச ஆளுங்க சும்மா சாதாரண இது கிடையாது. உங்களுக்கு கடவுள்ன்றது எவ்வளோ பெரிய கருணையை காமிச்சிருக்காது, எவ்வளோ பெரிய கொடுப்பினை உங்களுக்கு கிடச்சிருக்கு, வாழ்க்கையில் இதை நினச்சி பார்க்க முடியுமா, எப்படிப்பட்ட யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொன்னார். ஜான் மில்டனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பெரிய கொடுப்பினை, அந்தளவுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கடவுள் அந்தளவுக்கு மிகப்பெரிய அருள் ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றீங்க, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க, எனக்கு கண் பார்வை சக்தியே இல்லையே, பார்க்கும் சக்தி கூட எனக்கு இல்லை, கடவுள் அந்தளவுக்கு மிகப்பெரிய வெகுமதியெல்லாம் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் என்னை ஏன் கண் பார்வையற்ற மனிதனாக ஏன் படைக்கணும், இந்த அளவுக்கு குறைபாடுகளுடன் என்னை கடவுள் படைத்து விட்டாரே அப்படின்னு நினச்சி நான் கடவுளை பல நேரங்களில் திட்டிக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே. நீங்கள் கடவுள் ஏதோ பெரிய வெகுமதி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஜான் மில்டன் தன் நண்பரை பார்த்து கேட்டார். அதுக்கு அந்த நண்பர் சொன்னார், அது நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் நீங்கள் அந்த பார்வை சக்தி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் கடவுளை மனசுக்குள்ளே திட்டி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கலாம். இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட அருமையான ரோஜாவை உங்களுக்கு மனைவியாக கடவுள் அளித்திருக்கிறார். அதை யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட பிரகாசித்து கொண்டிருக்கும் பிறரை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி நிறைந்த ரோஜா, அதை யோசிங்க. கலர்ஃபுல் ரோஜா, அதை யோசிங்க. எப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். சிவந்த ரோஜா, ரெட் ரோஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நினச்சி பெருமைப்படுங்க ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது ஒரு விஷயம், நீங்கள் அந்த ரோஜா பூவினுடைய அழகை பார்க்குறீங்க, எனக்கு அந்த ரோஜா பூவினுடைய, ஏன்னா எனக்கு பார்வை சக்தி கிடையாது, எனக்கு அதனால் அந்த ரோஜா பூவினுடைய அழகோ சிவப்பு நிறமோ அந்த அழகாக இருக்கக்கூடிய தன்மையோ எனக்கு தெரியலை. எனக்கு பார்க்கும் சக்தி இல்லாதனால, எனக்கு கண்கள் அந்த சக்தி இல்லாதனால எனக்கு அது தெரியலை, என்னால் பார்க்க முடியலை. ஆனால் அதற்கு மாறாக வேறொன்றை என்னால் உணர முடிகிறது. அது என்ன அப்படின்னா, அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்குல்ல, தான்ஸ், முள், அது என்னை குத்துது, வேதனையுடன் துடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் மில்டன் சொன்னார். இதை தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்குமா, கவலையில் இருக்கோமா, பிரச்சனையில் இருக்கோமா, அல்லது மகிழ்ச்சியில் இருக்கிறோமா, உற்சாகத்தில் இருக்கிறோமா, இல்லாட்டினா சோகத்தில் இருக்கோமா அப்படின்றது அந்தந்த மனிதர்களுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, அந்த அனுபவங்களின் மூலம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ஜான் மில்டனுக்கு அவர் நண்பர் கூறுவதை போல அவர் ரோஜா மலரினுடைய அழகை பார்க்கல, ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முட்கள் தரக்கூடிய வேதனையை, முள் குத்துவதன் மூலம் உண்டாகக்கூடிய வேதனையை தானே அவர் பார்த்தாரு. அந்த நண்பர் அதை பார்க்கல, நண்பர் அதை உணரல. அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ரோஜா மலரை வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முள் குத்துவதைப் போல முள் குத்துவதால் உண்டாகக்கூடிய வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும்.